நெயில் ஆர்ட்ன்றது இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல தான் வந்து நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த டைம்ல இவங்க வே பிஃபோரே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட கரியரை. சோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ, வணக்கம் திருச்சுனை செல்வி. ஹாய் எவ்ரிவன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த நெயில் ஆர்டிஸ்ட் அந்த மேக்கப் இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி திருச்சுனை செல்வி? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கும் நேயர்களுக்காகவும். மேக்கப் அண்ட் நெயில்ஸ் வந்து எல்லா பொண்ணுக்கும் தெரியும். சின்ன வயசுல இருந்து நம்ம அதை பண்ணிட்டு இருப்போம். சோ எனக்கு எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நான் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சேன், எஸ்பெஷலி நெயில் ஆர்ட் ரிலேட்டடா. சோ ஆஃப்டர் தட் நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணி, அண்ட் அப்போ இருந்து எனக்கு வந்து நெயில்ஸ் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ நெயில்ஸ் இன்னைக்கு ப்ளூம் ஆகுற அளவுக்கு அன்னைக்கு இல்ல. சோ அதுக்காக நான் பெங்களூர் போய் கத்துக்கிட்டேன். சோ அப்படியே வந்து ஆரம்பிச்சதுதான் மேக்கப் அண்ட் நெயில்ஸ் டுகெதர். சோ அதுக்கப்புறம் நான் வாவா அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து ஐ வாஸ் டீச்சிங் ஆன்லைன் கோர்சஸ் நிறைய, அண்ட் ஆஃப்லைன்லயும் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகேங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெயில் ஆர்ட்ன்றது இப்பதான் ரீசெண்டா ப்ளூம் ஆயிட்டு இருக்கு, அது முக்கியமா இந்த சோஷியல் மீடியா காரணமாக. ஆனா நீங்க வந்து ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? அப்பவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததா இந்த ஃபீல்டு கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு? ஐ தாட் கண்டிப்பா வந்து இது ஃபியூச்சர்ல வந்து வரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. பிகாஸ் பெங்களூர்ல ஆரம்பிச்சது இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஆரம்பிச்சேன். மேக்கப் அப்படிதான் ஆரம்பிச்சேன், நெயில்ஸ் அப்படிதான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அதே மாதிரி சென்னையில எல்லா இடத்துலயும் இப்போ வந்து நெயில் ஆர்டிஸ்ட்ங்கிறது ரொம்ப அதிகமா வந்து கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டைம்ல ஐ வாஸ் திங்கிங் இது ஒர்க் அவுட் ஆகும் தான் ஆரம்பிச்சது. ஹவ் இட்ஸ் ஆல் பிகேம். ஓகே, அந்த டைம்ல நீங்க ஒரு சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க திருச்சுனை. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நெயில் ஆர்டிஸ்ட் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல்டு. உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இப்பயுமே நீங்க சேலஞ்சா ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? சோ இப்போ வந்து நிறைய பேர் இங்க இருக்கங்காட்டிக்கு ரொம்ப கம்மியான நல்ல ஒரு நெயில் டெக்னீஷியன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு, டு பி பேக் அண்ட் ஆனஸ்ட். ஏன்னா எல்லா இடத்துலயும் டீச் பண்றாங்க, ஆனா நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமயும் டீச் பண்ணிருக்காங்க. எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது தெரிய மாட்டேது. அண்ட் கிளைண்ட்ஸ் வந்து என்ன கேக்குறாங்களோ அவங்க ரெண்டே விஷயம் கேட்பாங்க. ஒண்ணு வந்து நகம் வந்து நல்லா ஸ்டே இருக்கணும், ரெண்டாவது டிசைன்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் அடிச்ச மாதிரி 10 நகத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், பிராக்டிஸ் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, சோ அதுதான் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்த ஒரு சேலஞ்சஸ் ஃபியர்னு சொல்லலாம். ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி, இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு நெயில் ஆர்டிஸ்ட்ல ஒரு விமன் வந்து ஏதோ ஒரு ஃபீல்ட சூஸ் பண்றாங்க, அதுல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு நினைக்கிறாங்க, இல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு திருச்சுனை செல்வி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஆஸ் எ உமன் ஆண்டர்பிரனரா நான் வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் பேலன்ஸ் எப்பவுமே இருக்கணும். ஸோ ஒரு மேரேஜ் வந்ததுக்கு அப்புறம் பிரேக்குன்னு ஒண்ணு இருக்கும். பட் அந்த பிரேக்குக்கு தாண்டி பேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஐ திங்க் ஐ எம் குட் எக்ஸாம்பிள். பிகாஸ் எனக்கு ஆஃப்டர் பேபியும் நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை செகண்ட் கரியர் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ், நெயில் ஆர்டிஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு வித் மை ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் மை ஹஸ்பண்ட் சப்போர்ட். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி அண்ட் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தாலே எந்த விமன்னாலையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட ஒரு திங். ஓகே திருச்சுனை செல்வி, ஆக்சுவலா வந்து ஈவன் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமும் கூட ஒரு விமன் வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்க எந்த கரியர் சூஸ் பண்ணாலும் சக்சஸ்ஃபுல்லா வரலாம் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. தேங்க்யூ சோ மச். நீங்க இன்னும் நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும், நிறைய விஷயம் சொசைட்டிக்கு செய்யணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் திருச்சுனை செல்வி. தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ டு தி ஷோ. தேங்க்யூ. ஓகே, இது நம்ம முடிஞ்சாச்சு. நம்ம முன்னே ஒண்ணுதான் பாக்கி, காத்து வாக்குல ஒரு